ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப்பில் போய்ட்டு கனிமேக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாலும் ஓகே, கனிமேக்ஸ் அப்படின்னாலும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். 1லேருந்து 12th வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், டீச்சர்ஸுக்கு தேவையான நோட்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம் சாப்டர் 2 numbers and sequence exercise 2.1 question number 1,2. First question, find all the positive integers when divisible by 3 leaves remainder 2. Given when divides by 3 leaves remainder 2, divided by 3 leaves remainder 2 by Euclidean division lemma. A is equal to BQ plus R. The formula is ரொம்ப important. If A is equal to A, B is equal to 3 and 3 divided by 3 இருக்கிறதுனால B is equal to 3. Q வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் X, remainder வந்து R. அப்படியே substitute the equation. A is equal to A, B is equal to 3, Q is equal to X plus R is equal to 2. If X is equal to 0, then A is equal to X வர இடத்துல 0 போடுறோம். அப்போ 3 into 0 plus 2 is equal to 0 plus 2 is equal to 2. If X is equal to 1, then A is equal to 3 into 1 plus 2 is equal to 3 ones are 3 plus 2 is equal to 5. If X is equal to 2, then A is equal to 3 into 2 plus 2 is equal to 3 2s are 6 plus 2 is equal to 8. If X is equal to 3, then A is equal to 3 into 3 plus 2 is equal to 3 3s are 9 plus 2 is equal to 11. When X is equal to 0, 1, 2, 3, then A is equal to 2, 5, 8, 11, next 14, etc. போயிட்டே இருக்கும். அப்போ ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ ஏவோட வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும், நோ நெகட்டிவ் இன்டிஜர். நெக்ஸ்ட், a man has 532 flower pots. He wants to arrange them in rows such each row contains 21 flower pots. அந்த பார்ட்ஸ் மொத்தம் 532 flowers ஒரு பார்ட்ஸ்ல இருக்குது. அரேஞ்ச் தம் ரோ, அரேஞ்ச் ரோல் வந்து அரேஞ்ச்மெண்டா இருக்குது. கண்டைன்ஸ் சச் ஈச் ரோ, ஒன் ரோவ்ல வந்து 21 flowers இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ அண்ட் ஹவு மெனி flowers பார்ட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். எத்தனை ரோ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் flowers இன் a parts is equal to 532. each row to contain a flower. Each row contain a flower வந்து 21 by Euclidean division lemma. A is equal to BQ plus R. Then A is equal to 532. அடுத்த B is equal to each row contain flowers 21. So B is equal to 21. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது quotient plus remainder. அப்போ A ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம் 532, B ஓட வேல்யூ 21Q plus R. ஓகே, 532 21ஆல டிவைட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 டைம் 2 21 வந்து 42, பேலன்ஸ் வந்து 11. மறுபடியும் அந்த 2 கீழே இறக்கிறதும் 112 வரும். 112ல 5 into 21 105, ரிமைண்டர் வந்து 7, கோஷன்ட் வந்து 25. அப்போ அந்த 25 வந்து நம்ம இங்க வரக்கூடிய கோஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம்.
அப்போ 532 is equal to 21 into 25 plus இந்த ரிமைண்டர் வந்து 7 இங்க போட்டுக்கிட்டோம். அப்ப இங்க வரக்கூடிய கோஷன் 25 வந்து இந்த கோஷனுக்கு பதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டோம். வரக்கூடிய ரிமைண்டர் 7 இங்க 7 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டோம். அப்ப நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ Q is equal to 25. ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து the number of completed row, and the number of completed row Q is equal to 25. Next, how many flowers part left over? அதிகமா left over அதிகமா எத்தனை பார்ட்ஸ்ல வந்து அதிகமா எத்தனை flowers இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 21 ரோவ்ல 25 ரோ கம்ப்ளீட் ஆயிருது. அப்போ ரிமைண்டர் வந்து எத்தனை இருக்கும்? 7. அந்த ரிமைண்டர் தான் number of flowers parts left to out are equal to 7. Question number 3, 4, 5. நம்ம பார்க்க போகிறது question number 3. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. Product of two consecutive integer. Consecutive integer na next two number. The two consecutive positive integer. அப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கிறதால பிளஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸோட நெக்ஸ்ட் நம்பர் எக்ஸ் பிளஸ் 1. கிவன் வந்து த ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்ஸ்கேட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 1. அப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1x எக்ஸ். ஸோ இதை ரெண்டு கேஸா நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒன்று ஈவன் நம்பர், இன்னொன்று இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கிறதுனால ரெண்டு கேஸா நம்ம பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து ஈவன் நம்பர்னு பயன்படுத்துறோம். செகண்ட் கேஸ் வந்து ஆட் நம்பர் வச்சு நம்ம பார்க்கிறோம். கேஸ் 1 எக்ஸ் இஸ் அண்ட் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னா லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k. இப்போ வேற கேஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா 2 வரும், 2 கொடுத்தா 4 வரும், 3 கொடுத்தா 6. அப்போ கேவுக்கு எந்த வேல்யூ 1 2 3 4 கொடுத்தோம்னா அதோட வேல்யூ ஈவன் நம்பரா இருக்கும். அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k இந்த வேல்யூவை இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 2x ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸுக்கு பதில் 2k. அப்போ 2 2s are 2 இன்று 2k இன்று இதை வந்து ரெண்டு டைமா நம்ம காமனா வெளியே எடுத்துக்கிடுவோம். ஒரு 2k வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு 2k மட்டும் இருக்கும். இங்க 2k வெளியே எடுத்துக்கிட்டோம்னா பிளஸ் 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ இட் இஸ் டிவிசபிள் பை 2. ஏன்னா நமக்கு சம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? The product of two consecutive positive integer is divisible by 2. இங்க இந்த 2 வரதுனால இந்த நம்பர் எக்ஸ் கேக்கு பதில் 1 கொடுத்தாலும் 2 கொடுத்தாலும் 3 கொடுத்தாலும் வரக்கூடிய நம்பர் 2 கூட மல்டிபிள்ஸ்ல தான் வரும். ஸோ அதனால 2 வந்து டிவிசபிள் ஆகும். அதனால இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் டிவிசபிள் பை 2. கேஸ் 2 எக்ஸ் இஸ் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா எப்படி? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k பிளஸ் 1. இப்ப கேக்கு 1 கொடுத்தோம்னா 1 2s are 2 plus 1 3. 3ங்கிறது ஆட் நம்பர். கேக்கு பதில் 2 கொடுத்தோம்னா 2 2s are 4 plus 1 5. 5ங்கிறது ஆட் நம்பர். 3 கொடுத்தோம்னா 2 3s are 6 plus 1 7. 7ங்கிறது ஆட் நம்பர் அண்ட் சோ ஆன் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k plus 1 அப்படிங்கிற வேல்யூவை ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்றோம். லாஸ்ட் மாதிரியே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 2k பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2k பிளஸ் 1. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் படி இதை விரிச்சு எழுதலாம். அப்ப a ஸ்கொயர் அதாவது 2 2s are 4k ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 2s are 4 4 1s are 4. அப்போ 4k பிளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 தான். இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ பிளஸ் 2k பிளஸ் 1. இப்போ இத இங்க ஒரு 4k இருக்குது, இங்க ஒரு 2k இருக்குது. அப்போ 4k 2k ஆட் பண்ணோம்னா 6k வரும். அப்போ 4k ஸ்கொயர் பிளஸ் 6k பிளஸ் 2.
இப்போ இதுல வந்து காமனா எந்த நம்பரை வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 2வை காமனா எடுக்கலாம். அப்ப 2வை எடுத்துக்கிட்டோம்னா 4ல 2 போச்சுன்னா 2k². 6ல 2வை காமனா எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் 3k. 2ல ஒரு 2வை வெளியே எடுத்துக்கிட்டோம்னா +1. அப்போ இட் இஸ் டிவிசபிள் பை 2. இதுவும் ப்ராடக்ட்ல 2 இருக்கிறதுனால கேவுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் 1 2 3 4 எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்தாலும் இந்த மல்டிப்ளை 2 இருக்கிறதுனால இது வந்து 2ஆல டிவிசபிள் ஆகும். Hence, product of two consecutive positive integer is divisible by 2. Next, fourth sum, when the positive integers a, b, c, positive integers அப்படின்னா all positive number மட்டும்தான், no negative number, are divisible divided by 13. The respective remainders are 9, 7, 10. அதாவது ஏபிசின்னு 3 பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. பாசிட்டிவ் இன்டிஜரை டிவைட் பண்ணும்போது எதால 13ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது 9, 7, 10. அப்படி இருந்துச்சுன்னா ஷோ தட் a plus b plus c is divisible by 13. இந்த a b c இந்த 3 வேல்யூவே ஆட் பண்ணோம்னா அந்த 3 வேல்யூமே 13ஆல டிவிசபிள் ஆகணும். given when a is first a b c 3ல a வை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப a is divided by 13. டிவைட் a வை வந்து 13ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். அதுதான் when a is divided by 13 remainder is 9. இப்ப a is equal to bq plus r இந்த ஃபார்முலாவுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்ப a ஓட வேல்யூ என்னது a தான். b ஓட வேல்யூ தான் எந்த நம்பரால டிவைட் பண்ணுதோம் 13. அப்போ 13. q நமக்கு தெரியாது, ஆனா ரிமைண்டர் வந்து என்னன்னு தெரியும் 9. ரிமைண்டர் r வந்து 9. அதனால a is equal to 13q plus 9. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் when b is divided by 13, b வந்து 13ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 7. அப்போ b is equal to இதே ஃபார்முலா தான், a is equal to bq plus r சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா a க்கு பதில் b போட்டுக்கிறது, அவ்வளவுதான். இங்க b is divided வரதுனால a க்கு பதில் b வந்துரும். divided by 13 அதனால 13q. கோஷன்ட் நமக்கு தெரியாது, plus 7. ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 7 கிடைக்குது, அதனால plus 7. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் when c is divided by 13, இந்த c வந்து 13ஆல டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 10. அதனாலதான் a க்கு பதில் c போட்டுக்கிறோம். c is equal to 13q plus 10. இது ஈக்குவேஷன் 3. அப்ப a ஓட வேல்யூ தெரியும் 13q plus 9, b ஓட வேல்யூ 13q plus 7, c ஓட வேல்யூ 13q plus 10. இந்த b வந்து சேமா இருக்குது 13. இந்த b ஓட வேல்யூ 13ஆ இருக்கிறதுனால சேமா இருக்கும். abc அப்படிங்கிற 3 நம்பர் நமக்கு தெரியாது, கிவன் நம்பரா இருக்கிறதுனால abc அப்படின்னு எழுதிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ரிமைண்டர் வந்து 9, 7, 10. அதனால 9, 7, 10. இப்ப இந்த 3ஐயும் நம்ம என்ன செய்யறோம் ஆட் பண்றோம். ஆடிங் 1, 2 and 3. அப்போ a plus b plus c is equal to 13q plus 9, 13q plus 7, 13q plus 10. இப்ப ஆட் பண்ணனா நம்ம என்ன செய்வோம், q எல்லாம் ஒன்னா ஆட் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒன்னா ஆட் பண்ணுவோம், லைக் டேர்ம் எல்லாம் ஒன்னா ஆட் பண்ணுவோம். லைக் டேர்ம்னா என்னது 13q, இங்க ஒரு 13q, இங்க ஒரு 13q. அப்போ 3 13q ஆட் பண்ணோம்னா 39q. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வந்து 9, 7, 10. 3ஐயும் ஆட் பண்ணோம்னா 26. அப்போ இதுல ரெண்டுல எதை காமனா எடுக்கலாம், நம்ம 13 வந்து காமனா எடுத்துக்கலாம். 39ல 13 காமனா எடுத்தா மீதி 3 டைம்ஸ் இருக்கும், அதனால 3q. 26ல 13 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 2 டைம் இருக்கும், அதனால +2. அப்போ இட் இஸ் டிவிசபிள் பை 3. ஏன் அப்படின்னா மல்டிப்ளைல 13 இருக்கிறதுனால கியூவுக்கு நம்ம என்ன வேல்யூ 1 கொடுத்தோம்னா 1 3s are 3, 3 + 2 5. அப்போ 13 × 5 தான் வரும். பட் இந்த நம்பர் வந்து டிவிசபிள் பை 13. அப்போ கியூவுக்கு 1 2 3 4 எந்த நம்பர் கொடுத்தாலுமே இந்த நம்பர் வந்து டிவிசபிள் பை 13. ஏன்னா முன்னாடி எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து டிவிசபிள் ஆகும்.
So a plus b plus c is divisible by 13. Next sum, fifth sum. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1. Prove that square of any integer, எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் அதோட ரிமைண்டர் வந்து என்ன 0வா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1ஆ இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா when divided by 4 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப given case 1 ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே தேர்ட் சம்லே பார்த்துருக்கோம். எனி பாசிட்டிவ் இன்டிஜர்னாலே நம்ம என்ன ரெண்டு நம்பரை எடுத்துக்கலாம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். அதுதான் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எக்ஸ் இஸ் அன் ஈவன் நம்பர். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k. அப்ப இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2k ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4. கேவை ஸ்கொயர் பண்ணோம்னா k ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயரை a ஈக்குவல் டு bq பிளஸ் r அந்த ஃபார்ம்ல எழுதணும். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4k ஸ்கொயர் பிளஸ் 0 போட்டாலும் இதோட வேல்யூ வந்து மாறாது. இப்போ இதோட அமைப்பு வந்து நமக்கு எப்படி இருக்குது? a ஈக்குவல் டு bq பிளஸ் r அந்த அமைப்புல இருக்குது. ஸோ which leaves ரிமைண்டர், இதோட ரிமைண்டர் வந்து என்னவா இருக்குது? 0வா இருக்குது. இதோட ரிமைண்டர் 0வா இருக்கிறதுனால divided by 4. when divided by 4 இந்த நம்பர் 4 வரதுனால இந்த கேக்கு பதில் எந்த நம்பர் கொடுத்தாலும் இது வந்து டிவைடட் வந்து என்ன வரும்? 4 வரும். இப்ப ஈவன் நம்பர் மாதிரி கேஸ் 2 x is an odd number. ஆட் நம்பர்னா நமக்கு ஏற்கனவே நம்ம தேர்ட் சம்லே பார்த்துருக்கோம். x is equal to 2k plus 1. ஏன்னா கேக்கு பதில் 1 கொடுத்தோம்னா 1 into 2 plus 1 3 ஆட் நம்பர். 2 கொடுத்தோம்னா 2 2s are 4 plus 1 5 ஆட் நம்பர். 3 கொடுத்தோம்னா 3 2s are 6 plus 1 7 ஆட் நம்பர் அண்ட் so on போய்கிட்டே இருக்கும். இதையும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா prove that square of any integers. அப்போ கொடுக்கக்கூடிய ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்றோம். அப்ப இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k plus 1 ஹோல் ஸ்கொயர். இப்ப இதை a plus b ஹோல் ஸ்கொயர் படி நம்ம விரிக்கலாம். a ஸ்கொயர் அதாவது 2 2s are 4k ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2a வந்து 2k-வா இருக்குது. 2 2s are 4k into 1 அப்போ 4k பிளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் வந்து 1. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். 1 வந்து விட்டுறோம். ஏன்னா எய்தர் ரிமைண்டர் வந்து எய்தர் 0வா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1ஆ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நம்பரா இருக்கும்போது இங்க 0வா இருக்குது. சோ இந்த 1 வந்து நம்ம இங்க விட்டுட்டு இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் காமனா இருக்குது? 4 காமனா இருக்குது. சோ 4 காமனா வெளியே எடுத்துக்கிட்டோம்னா k ஸ்கொயர் பிளஸ் k மட்டும்தான் இங்க இருக்கும். இப்ப இந்த அமைப்பு வந்து நமக்கு எப்படி இருக்குது? a equal to bq plus r அப்படிங்கிற அமைப்புல இருக்குது. அந்த ஃபார்ம்ல இருக்கிறதுனால நமக்கு ரிமைண்டர் வந்து 1. இந்த சம்ல வந்து ரிமைண்டர் வந்து 0. அப்போ லீவ்ஸ் ரிமைண்டர் வந்து 1 when divided by 4. அப்போ ரெண்டு சம்லையுமே இங்கேயும் 4 வருது, இங்கேயும் 4 வருது. அதனால ரெண்டு நம்பர் ஆட் நம்பரா இருந்தாலும் சரி, ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு நம்பருமே டிவைடட் பை 4. ஆனா ரிமைண்டர் வந்து ஈவன் நம்பரா இருந்தா 0 வரும், ஆட் நம்பரா இருந்தா ரிமைண்டர் வந்து 1 வரும். அதனாலதான் இந்த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர்ஸ் லீவ்ஸ் ரிமைண்டர். எந்த நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் நம்பர் ஈவன் நம்பரை பண்ணோம்னா அதோட ரிமைண்டர் வந்து 0 வரும் அல்லது 1 வரும். ஆனா அந்த ரெண்டு நம்பருமே எதால டிவைட்னா 4ஆல டிவைட் ஆகும். கொஸ்டின் நம்பர் 6ல சப்டிவிஷன் 1 2 3 4 4 சப்டிவிஷன் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். யூஸ் ஈக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் 340 and 412. ஈக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதத்தை பயன்படுத்தி HCF கண்டுபிடிக்கிறோம். இது லாங் டிவிசபிள் மெத்தட்லயும் இது கண்டுபிடிச்சு ஆன்சரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம சம்முக்கு போகலாம். Given to find HCF of
340, 412 by Euclidean division algorithm. Euclidean division algorithm அப்படின்னா A is equal to BQ plus R. So இதுல A அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேல்யூல இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரா எடுத்துக்கிடுதோம். அதை A அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் வந்து என்னது 412. B அப்படிங்கிறது இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வேல்யூ 340. இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரும் கோஷன்டும் இங்க எழுத போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது எத்தனை டைம் இருக்குதுன்னு பாக்குறோம். 412ல 340 வந்து எத்தனை டைம் இருக்கும்? ஒரே ஒரு டைம் தான் இருக்கும் 340. அப்போ 412ல 340 சப்ராக்ட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 72. 412 நல்ல கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா எல்லா சம்மும் சேம் தான். இந்த 412ல 340ஆல டிவைட் பண்றோம். பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 வரும், கோஷன்ட் வந்து 1 வரும், ரிமைண்டர் வந்து 72 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்க இருக்கக்கூடிய 340 அப்படியே லெஃப்ட்ல எழுதிக்கிறோம். அடுத்தால வரக்கூடிய ரிமைண்டரை வந்து நெக்ஸ்ட் இங்க எழுதிக்கிறோம் 72 அப்படின்ட்டு. இப்போ 340 72ஆல என்ன செய்யணும்? டிவிசிபிள் பண்ணணும். அப்போ 350 எடுத்து நம்ம என்ன செய்யறோம்? உள்ள போட்டுக்கிறோம். 340 எடுத்து உள்ள போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 72 இருக்கிற பிக் நம்பர் எடுத்து உள்ள போட்டுக்கிடுவோம். அடுத்தால 72வை டிவிசிபிள் பண்ணுவோம். அப்போ 72 வந்து எத்தனை டைம் இருக்கும்? 340ல 4 டைம் இருக்கும். அப்போ 4 into 72 288. ஆர்டினரி டிவிஷன் தான். 340ல இருந்து 288 சப்ராக்ட் பண்ணோம்னா 52 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 52, கோஷன்ட் வந்து 4. இந்த கோஷன்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய 52 ரிமைண்டர் வந்து இங்க எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், A = BQ plus R. அப்போ ஏங்கிறது இந்த நம்பர் அப்படியே கிராஸ் பண்ணிக்கிட்டே வரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வரக்கூடிய ரிமைண்டர் வந்து இங்க வந்துடும். அடுத்தால 340 72ஆல டிவிசிபிள் பண்ணோம்னா 4 டைம் இருக்குது. கோஷன்ட் வந்து 4 டைம் இருக்குது, ரிமைண்டர் வந்து 52 டைம் இருக்குது. சோ இங்க கோஷன்ட் வர இடத்துல 4 போட்டுக்கிட்டோம், ரிமைண்டர் வர இடத்துல 52. இப்போ அதே சேம் டிட்டோ 72 அப்படியே கிராஸ் பண்ணி 72ஆ போட்டுக்கிடுதோம். இங்க வரக்கூடிய ரிமைண்டரை நெக்ஸ்ட் போட்டுக்கிடுதோம். அப்போ 72ல வந்து 52 எத்தனை டைம் இருக்கும்? ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். 72ல ஒரு டைம் 52 இருக்கும். ரிமைண்டர் வந்து 20 வரும். இப்போ சேம் 52 இங்க போட்டுக்கிடுதோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 20 போட்டுக்கிடுதோம். இப்போ 52 வந்து 20ஆல டிவைட் பண்றோம். 52க்குள்ள 20 எத்தனை டைம் இருக்கும்? 2 டைம். 2 டைம்னா 2 20 40. 40 போக ரிமைண்டர் வந்து 12 இருக்கும். அதனால ரிமைண்டர் 12. நெக்ஸ்ட் சேம் இதே 20 நம்ம இங்க எழுதிக்கிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இதே 12 இங்க போட்டுக்கிடுவோம். அப்போ 20ல வந்து 12 எத்தனை டைம்னு பார்க்கணும். 20ல 12 எத்தனை டைம் இருக்கும்? ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். ரிமைண்டர் பிளஸ் 8. 1 12 சார் 12 பிளஸ் 8. அதே மாதிரி 12 இங்க இறக்கிக்கிடுவோம் லெஃப்ட் சைடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் 8 இங்க போட்டுக்கிடுவோம். இப்ப 12ல 8 எத்தனை டைம் இருக்கும்? ஒரே ஒரு டைம் இருக்கும். 1 8 சார் 8. ரிமைண்டர் வந்து 4, அதனால பிளஸ் 4. சேம் 8 இங்க இறக்கிக்கிடுதோம். அதே மாதிரி 4 இங்க இறக்கிக்கிடுதோம். அப்போ 8ல 4 எத்தனை டைம் இருக்கும்? 2 டைம் இருக்கும். பிளஸ் 0. நம்ம இங்க 0 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 340க்கும் 412க்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க வரக்கூடிய B அப்படிங்கிறது தான் நமக்கு ரெண்டுக்கும் காமனா உள்ள நம்பர். அதனால HCF of 340, 412 is equal to 4. கடைசி இங்க ரிமைண்டர் வரல அப்படின்னா நமக்கு HCF வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் இல்ல அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் சேம் தான். HCF given வந்து என்னது? to find HCF of 867, 255. அப்ப அதே மாதிரிதான் ஈக்விலிடியன் டிவிஷன் அல்காரிதம் A is equal to BQ plus R. இதுல A வந்து என்னதுன்னா இருக்கிறதுல பிக் நம்பர் தான் A 867. அதே மாதிரி B அப்படிங்கிறது என்னது? 255.
55. அப்போ 867 255 என்ன செய்யறோம், டிவைட் பண்றோம். அப்போ பிக் நம்பரை வந்து உள்ள போட்டுக்கிறோம், ஸ்மால் நம்பர் 255 வந்து நம்ம வெளியே போட்டு டிவைட் பண்றோம். அப்ப எத்தனை டைம் இருக்கும், 867ல 3 டைம் இருக்கும். அப்ப 3 டைம் 3 5s are 15க்கு 5 பேலன்ஸ் 3 5 are 15 1 16க்கு 6 பேலன்ஸ் 1 2 3s are 6 plus 1 7. அப்போ ஆர்டினரி மெத்தட் தான். செப்பரேட் பண்ணோம்னா 7ல 5 போச்சுன்னா 2, 6ல 6 போச்சுன்னா 0, 7ல 8 போச்சுன்னா 1. அப்போ நமக்கு என்ன தெரியும், கோஷன்ட் வந்து எத்தனை 3. இதுக்குள்ள கோஷன்ட் வந்து நமக்கு 3 அப்படின்னு தெரியும். ரிமைண்டர் வந்து 2. இப்போ லாஸ்ட் அதே மாடல் தான், 255 லெஃப்ட்ல இறக்கிக்கிடுதோம், வரக்கூடிய ரிமைண்டரை 102 போட்டுக்கிறோம். இப்போ 255ல 102 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. அப்போ 2 டைம் வந்தா 204. 255ல 204 போச்சுன்னா 51 ரிமைண்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் 102 கீழே இறக்கிக்கிடுதோம், அதே மாதிரி 51 இந்த பக்கம் போட்டுக்கிறோம். இப்போ 102ல 51 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் தான் இருக்கும். 251 102, ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் 0 இருக்கிறதுனால நமக்கு HCF of 867, 255 equal to 51. இந்த ரெண்டுக்கும் காமனா வரக்கூடிய நம்பர் எந்த நம்பர் வருதுன்னா 51. So HCF 51. Next third subdivision, common factor வந்து 10,224 and 9,648 given. To find HCF of 10,224 and 9,648 by Euclidean division algorithm. A is equal to BQ plus R. அப்போ இருக்குது இந்த ரெண்டுல எந்த நம்பர் பிக் நம்பர், 10,224 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர் வந்து 9,648. இப்போ இந்த 10,224ல 9,648 வந்து எத்தனை, ஒரே ஒரு டைம் தான் நமக்கு இருக்கும். சோ ஒரு டைம் போனா மீதி ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும், 576. இப்போ அதே மாடல் தான் நம்ம என்ன செய்யறோம், 948 வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம எழுதிக்கிறோம், 575 நம்ம லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு 648 உள்ள போட்டு 576ஆல டிவைட் பண்றோம். அப்ப எத்தனை டைம் இருக்கும், 16 டைம் வரும் நமக்கு. 16 டைம் போட்டோம்னா ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும், 432. அப்போ கோஷன்ட் வந்து நமக்கு 16, ரிமைண்டர் வந்து 432. அதுதான் அந்த கலரே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, நெக்ஸ்ட் வந்து 576 இங்க உள்ள எழுதிக்கிறதும், ரிமைண்டரை வந்து நெக்ஸ்ட் பியா எழுதிக்கிறதும் 432. அப்போ ஒவ்வொரு சம்முக்குமே இங்க வரக்கூடிய பி வந்து ஏவா வந்துருது, இங்க வரக்கூடிய ஆர் வந்து பியா வந்துடும், 432. இப்போ 576ல 432 எத்தனை இருக்கும், ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். அப்போ 576ல இருந்து 432 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 144 இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பி வந்து ஏவா மாறிடும். இங்க இருக்கக்கூடிய ரிமைண்டர் 146 வந்து பியா வந்துடும், 144 அப்படின்ட்டு. அப்போ 432ல எத்தனை டைம் இருக்கும், 144 3 டைம் இருக்கும். அப்ப 3 into 144 வந்து 432. அப்போ 432ல 432 போச்சுன்னா 0, ரிமைண்டர் வந்து 0. So HCF of 10,224 9,648 equal to 144. Next 3 numbers இருக்குது, HCF of 84 90 120 given. Find the first to find. இங்க 3 நம்பர்ல 2 நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிப்போம். அப்புறமா ரெண்டுக்கும் கண்டுபிடிச்ச HCF 120க்கு கண்டுபிடிப்போம். அண்ட் இதே மாதிரி எத்தனை நம்பர் 5 நம்பர் வேணாலும் இருக்கலாம், 2 நம்பரா கண்டுபிடிச்சுக்கிட்டே போனோம்னா எத்தனை நம்பர் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பை ஈக்குவலன்ட் டிவிஷன் அல்காரிதம் A is equal to BQ plus R. ஏவோட வேல்யூ என்னது, இருக்கக்கூடியதுல பிக் நம்பர் 90, அதனால இங்க 90 போட்டுருக்கோம்.
பி வந்து 84. Q வந்து என்னது கண்டுபிடிக்கிறோம். 90ல 84 எத்தனை டைம் இருக்கும் மைண்ட்லயே நம்ம பார்த்துக்கலாம் சின்ன சின்ன நம்பரை. அப்ப 90ல 84 ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். 90ல 184 84, ரிமைண்டர் வந்து எத்தனை 6, அதனால பிளஸ் சி. நெக்ஸ்ட் அதே மாதிரி 84 வந்து உள்ள எழுதிக்கிறோம், ரிமைண்டர் 6. அப்ப 84 வந்து நம்ம எதால டிவைட் பண்ணணும் 6ஆல டிவைட் பண்ணுவோம். 6ஆல போனோம்னா 6 14s are 84, ரிமைண்டர் வந்து 0. அதனால 84 இங்க எழுதிக்கிடுதோம், 6 இங்க எழுதிக்கிடுதோம். எத்தனை டைம் இருக்குது 14 டைம் இருக்குது. அப்போ 6 × 14 84. அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0. அப்போ HCF of 84,90 is equal to இங்க வரக்கூடிய 6. இப்ப நெக்ஸ்ட் டு ஃபைண்ட், ஏற்கனவே இந்த ரெண்டுக்குமே நம்ம HCF எதுக்கலாம் 84க்கும் இந்த 84க்கும் 90க்கும் HCF வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு நம்பர் இருக்குது 120. இப்போ 120 இருக்கிற பிக் நம்பர் வந்து என்னது A = BQ + R படி எழுதுறோம். இருக்கிற பிக் நம்பர் என்னது 120. அடுத்த நம்பர் வந்து 6. 120ல 6 எத்தனை டைம் இருக்கும் 20 டைம் இருக்கும். 6 × 20 120, ரிமைண்டர் வந்து 0. So HCF of 84, 90, 120 is equal to 6. இதே மாதிரி நம்ம எத்தனை நம்பருக்கு வேணாலும் HCF கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து லாங் டிவிசபிள் மெத்தட்ல போட்டு ஆன்சரையும் நம்ம செக் பண்ணலாம், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7,8. இப்போ கொஸ்டின் நம்பர் 7, find the largest number which divides 1230 and 1926. Leave remainder 22 in each case. ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடி. அது வந்து 1230 and 1926. லீவிங் த ரிமைண்டர் வந்து 12 இருக்குது ஒவ்வொரு கேஸ்லயும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ HCF ஆஃப் ரிமைண்டர் வந்து 12 இருக்கிறதுனால 1230 minus 12, 1926 minus 12, ரெண்டுலையும் ரிமைண்டர் லீவிங் அப்படின்னு வர்றதுனால ரெண்டுலையும் ரிமைண்டரை வந்து செப்பரேட் பண்றோம். அப்போ 1230ல இருந்து 12 செப்பரேட் பண்ணோம்னா 1218. 1926ல இருந்து 12 செப்பரேட் பண்ணோம்னா 1914. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம் பை யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம். ஃபார்முலா A = BQ + R. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பிக்கா இருக்குது 1914 = இந்த ரெண்டுல ஸ்மால் நம்பர் வந்து 1218. இந்த நம்பரை போட்டுக்கிட்டோம். இதுல வந்து எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கணும், டிவைட் பண்ணணும். 1914ல வந்து 1218 வந்து ஒரு டைம் இருக்குது. அதனால இந்த பிராக்கெட் வந்து 1 போட்டுக்கிட்டோம். இதே ஃபார்முலாவுக்காக A = BQ + R ஃபார்முலாவுக்காக. இதுல 1914ல இருந்து 1218 செப்பரேட் பண்ணோம்னா 696. இப்போ சேம் இங்க இருக்கக்கூடிய பி வேல்யூ 1218ங்கிறது பி வேல்யூ. இந்த பி வேல்யூ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரும்போது ஏ வேல்யூவா மாறிடும். அப்போ இந்த 1218 இங்க வந்துடும். இங்க இருக்கக்கூடிய ரிமைண்டர் ஆர் வந்து பி வேல்யூவா மாறிடும். இங்க இருக்கக்கூடிய ஆர் 696 வந்து பி வேல்யூவா மாறிடும். இதுவும் போனஸ் மாடல் மாதிரி எத்தனை டைம் 1218 வந்து 696 எத்தனை டைம் இருக்குது ஒரே ஒரு டைம் இருக்குது. சோ 1 பிராக்கெட்ல போட்டுக்கிட்டோம், டிவைட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதுல 2 டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் வந்து 522. இப்ப சேம் 696 வந்து அதே மாதிரி பி ஏவா மாறிடும். இந்த 522 இருக்கக்கூடிய ஆர் வந்து பியா மாறிடுது. இப்ப இது எத்தனை டைம் இருக்குதுன்னு டிவைட் பண்றோம். அப்போ டிவைட் பண்ணும்போது 522 இங்க இருக்கக்கூடிய 522 வந்து இந்த பக்கமா ஏவா மாறிடும். இங்க இருக்கக்கூடிய 1774
அது வந்து இங்கே பியா மாறிடும். இது எத்தனை டைம் இருக்குன்னு டிவைட் பண்ணி பாக்குறோம். 502 வந்து 174 நம்ம டிவைட் பண்றோம். அப்ப எத்தனை டைம் இருக்கும்? 3 டைம் இருக்கும். 3 என்று 174 equal to 522. 522ல 522 போச்சுன்னா 0. நமக்கு இந்த 3 அப்படிங்கிறது தான் கோஷன்ட், இங்க கியூவா போடுறோம். அதே மாதிரி இங்க வரக்கூடிய 0 ரிமைண்டர் வந்துதான் இங்க ஆரா போடுறோம். ஒவ்வொரு சம்லையும் அதே மாதிரிதான். இங்க இந்த ஒன்னு டிவைட் பண்ணி வரக்கூடிய கோஷன்ட் எல்லாமே பிராக்கெட்ல வந்துடும், ரிமைண்டர் எல்லாமே சைட்ல வந்துடும். அப்ப இதோட ரிமைண்டர் வந்து நமக்கு என்னவா இருக்குது? 0. அதனால HCF 1218க்கும் 1914க்கும் HCF வந்து 174. Next is second sum. If D is the highest common factor 32 and 60. D ஓட highest common factor வந்து 32, 60. அப்படி இருந்துச்சுன்னா find x and y satisfy D is equal to 32x plus 60y. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் 32க்கும் 60க்கும் ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ D கிடைக்கக்கூடிய D கொண்டு இந்த சாட்டிஸ்ஃபை கூட கம்பேர் பண்ணிக்கிறோம். சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் கூட கம்பேர் பண்ணிக்கிறோம். given D is the HCF of 32, 60. 32, 60க்குள்ள HCF வந்து D. பை டிவிஷனல் அல்காரிதம் படி ஃபார்முலா வந்து A equal to BQ plus R. அப்ப A வந்து எத்தனை? இந்த ரெண்டு நம்பர்ல இருக்கிறதுல பிக் நம்பரை தான் ஏவா எடுத்துக்கிடுவோம். அதனால 60. B அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது நம்பர், ரிமைனிங் நம்பர் வந்து 32. இந்த 32 வந்து 60ல எத்தனை டைம் இருக்கும்னு டிவைட் பண்ணி பார்க்கணும். எத்தனை டைம்? ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். அப்போ ரிமைண்டர் வந்து 60ல இருந்து 32 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 28. இப்ப அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய B வேல்யூ வந்து A வேல்யூவா மாறிடும். இங்க இருக்கக்கூடிய R வேல்யூ வந்து B வேல்யூவா மாறிடும். இப்ப 32ல 28 எத்தனை டைம் இருக்கும்? ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். ஒரு 28. அப்போ 32ல இருந்து 28 செப்பரேட் பண்ணிட்டா ரிமைண்டர் வந்து 4. அகைன் திரும்பியும் இங்க இருக்கக்கூடிய B வேல்யூ 28 வந்து A வேல்யூவா மாறிடும் 28. இங்க இருக்கக்கூடிய ரிமைண்டர் R வந்து இங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது B-ஆ மாறிடும். இப்போ 28 வந்து 4ஆல 7ல எத்தனை டைம் இருக்கும்னா 4 டைம். 4 7s are 28. அதனால இங்க வந்து 4 போட்டுட்டு பிளஸ் 0. அப்போ இதோட ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன இருக்கும்? 0. அப்போ HCF 32, 60. இந்த 32க்கும் 60க்கும் உள்ள HCF, அதாவது D-யோட வேல்யூ வந்து 4. இப்ப நம்ம நெக்ஸ்ட் D-யோட வேல்யூ, இந்த D-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த D-யோட வேல்யூவை எடுத்து இந்த ஈக்குவேஷன் கண்டிஷன் கூட நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். அப்போ இதே D equal to 4 equal to இந்த 4 வந்து இந்த ஈக்குவேஷன் 2 பயன்படுத்தி இந்த 4க்குள்ள வேல்யூ இங்க போடுறோம். ஈக்குவேஷன் 2ல 4க்குள்ள வேல்யூ என்ன இருக்குது? இந்த பிளஸ் நம்பர் அங்க போனா மைனஸ் நம்பரா மாறிடும். அப்போ 32 minus 28 என்று 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? இங்க இருக்க மல்டிப்ளிகேஷன் 1 வந்து அங்க 1 வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 1 பயன்படுத்துறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 பயன்படுத்தி இந்த 28 வேல்யூவை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இங்க அப்போ ஈக்குவேஷன் 1ல 28 வேல்யூனா என்னது? 60 மைனஸ் இங்க இருக்கக்கூடிய 32 into 1 பிளஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ அந்த பக்கமா போகும்போது மைனஸா மாறிடும். அதாவது 60 minus 32 into 1 அந்த வேல்யூவை தான் நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் சம் அப்படியே இந்த 1 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். இந்த 32 இருக்குது, மைனஸா இருக்குது. 1 60 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 60 into 1. இங்க 32 தான். இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 1s are 1 தான். நெக்ஸ்ட் இந்த மைனஸ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். 32 இங்க வந்து பிளஸ் இருக்குது, இங்க மைனஸ் இருக்குது. மைனஸ் பிளஸ் மைனஸ் 60 into 1. இந்த மைனஸும் இந்த மைனஸும் அடுத்த ஸ்டெப்ல வரும்போது பிளஸ் ஆயிரும்.
ஸோ இங்க பிளஸ் இங்க 1 இருக்கனால 32 இன்று 1. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுலையுமே 32 இருக்குது. ஸோ 32 வந்து நம்ம என்ன செய்யலாம், காமனா எடுத்துக்கலாம். 32 காமனா எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் 1 தான் இருக்குது, இந்த 32லயும் 1 தான் இருக்குது. அப்போ 32 காமனா எடுக்கும்போது இங்க ஒரு 1 பிளஸ் 1 பிளஸ் இந்த 60 வந்து ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா வந்து எப்படி கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு, 32x பிளஸ் 60y இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல பிளஸ் வரணும், அதனால இங்க பிளஸ் போட்டுட்டு இங்க வரக்கூடிய மைனஸ் 1 நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். 60 இன்டு -1 equal to d is equal to 32 1 plus 1 வந்து 2 plus 60 இன்டு -1. given condition என்ன கொடுத்திருக்காங்க, d யோட வேல்யூ 32x plus 60y equal to இதான் நமக்கு d யோட வேல்யூ equal to 32 into 2 plus 60 into -1. இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்றோம். இங்கேயும் 32 இருக்குது, இங்கேயும் 32 இருக்கு. அப்போ x ஓட வேல்யூ 2, இங்கேயும் 60 இருக்குது, இங்கேயும் 60 இருக்குது. y யோட வேல்யூ இங்க y இருக்குது, இங்க -1 இருக்கு. அப்போ y யோட வேல்யூ வந்து -1. இப்போ நம்ம x is equal to 2 கண்டுபிடிச்சிருக்கோம் and y யோட வேல்யூ -1. இப்போ கொடுத்திருக்க கிவன் கண்டிஷன்ல வந்து 32 60 இந்த ரெண்டுக்குமே நம்ம ஒரு HCF கண்டுபிடிக்கிறோம். அந்த HCF தான் நமக்கு என்னதான் கிடைக்குது, டியா கிடைக்குது. மறுபடியும் அந்த டியை கொண்டு இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்றோம். அப்போ கம்பேர் பண்ணும்போது என்ன, ஈக்குவேட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணும்போது x is equal to 2 and y is equal to -1. Question number 9 and 10. First, question 9. A positive integer when divided by 88 gives the remainder 61. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கு, when divided by 88 அந்த இன்டிஜரை divided by 80னால 88 டிவைட் பண்ணும்போது gives the remainder 61. What will be the remainder when the same number is divisible by 11? அதே நம்பரை 11ஆலையும் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ given divided by 88 gives the remainder 61. ஒரு நம்பரை வந்து 88ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 61 கிடைக்குது. அப்போ பை ஈக்குவேலன்ட் டிவிஷன் அல்காரிதம் A is equal to BQ plus R. இப்போ கொடுத்திருக்கிறது வந்து என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, given B is equal to 88. அதே மாதிரி ரிமைண்டர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க நமக்கு 61. நமக்கு A வந்து தெரியாது, இதை அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். A is equal to A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். A B யோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 88, Q ஓட வேல்யூ வந்து Q, ரிமைண்டர் வந்து 61. A is equal to இப்ப நமக்கு வந்து 11ஆல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால 88 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 11 into 8Q அப்படின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி 61ஐயும் 11ஆல டிவிசிபிள் பண்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், 55 plus 6 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். சோ இந்த ரெண்டு நம்பர்லயும் இப்ப இதுல நமக்கு 3 டேமா இருக்குது. இந்த 61 வந்து 2 டேமா பிரிச்சுக்கிடுதோம், 55 plus 6 அப்படின்ட்டு. அப்ப 11 into 8Q அப்படிங்கிறது ஒரு டேம், 55 அப்படிங்கிறது ஒரு டேம், 6 அப்படிங்கிறது ஒரு டேம். இப்ப இந்த ரெண்டு டேம்லயே நம்ம பார்த்தோம்னா 11 வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 11 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து என்ன மட்டும்தான் இருக்கும், ரிமைண்டர் 8Q இருக்கும். இங்க 55ல வந்து 11 காமனா வெளியே எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் 5 இருக்கும். இந்த +6 மூணாவது டேம் வந்து அப்படியே நம்ம எழுதிக்கிடுவோம். when the same positive integer is divisible by 11. அப்போ givenல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த நம்பர் வந்து 11ஆல டிவிசிபிள் ஆகும் பண்ணும்போது பிரிச்சு எடுத்து ஃபைனலா வரும்போது இந்த நம்பர் வந்து எதால டிவிசிபிள் ஆகுது, 11ஆல டிவிசிபிள் ஆகுது. அப்போ இதோட ரிமைண்டர் வந்து 6. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
prove that two consecutive positive integer are always co-prime. Two consecutive அடுத்தடுத்து வரக்கூடிய two positive integers வந்து co-prime அப்படின்னு நம்மள prove பண்ண சொல்லி இருக்கிறாங்க. Given let x1, x plus 1 be two consecutive integers. இப்ப x plus 1 two consecutive positive integer நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். a, b are two positive integers with a greater than b. ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜராகவும் இருக்கு, அதே நேரத்துல a greater than b ஆகவும் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா GCD of a, b is equal to GCD of a minus b, b. அப்போ GCD of a, b நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? GCD கண்டுபிடிக்கணும் a minus b, b. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோம். GCD of இப்ப எதுக்கெல்லாம் நம்ம GCD கண்டுபிடிக்கணும்? x-க்கும் x plus 1 ரெண்டு கான்ஸ்கேட்டிவ் இன்டிஜர். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வந்து x, செகண்ட் இன்டிஜர் வந்து x plus 1. அப்போ GCD of x, x plus 1 is equal to n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இத வந்து எந்த அமைப்புல எழுதலாம்? இதை எழுதணும் அப்படின்னா n, இந்த எழுதணும் n divides x plus 1 minus x. சரியா? GCD of a, b, GCD of a minus b, b. அந்த அமைப்புல எழுதும் போது n divides x plus 1 minus x. That is equal to 1. ஏன்னா இந்த பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், அங்க ரிமைனிங் இருக்கக்கூடியது 1. அப்போ இந்த என்னோட வேல்யூ வந்து 1. அப்போ GCD of x, x plus 1 is equal to 1. x and x plus 1 are co-prime. அதனாலதான் x and x plus 1 are co-prime. Hence, two consecutive positive integer always co-prime. Hence, prove.